யாரோ ஒருத்தர் அப்ராட்ல போய் ஸ்டடி பண்ணணும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஓகே. பட் நான் பாக்குறது 90% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ராட் போகணும் ஒரு ஆப்ஷன்ஸ் பத்தி திங்க் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எங்க கேரியர் இருக்கு, அதாவது நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 50-60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, நான் கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின் எல்லாத்தையும், வெளிநாட்டுக்கு போறீங்க, படிக்க போறீங்க, நீங்க செலவு பண்ற மணி இன்வெஸ்ட்மெண்டா இல்ல எக்ஸ்பெண்டிச்சரா? நான் ஏஐ போகணும் ஏஐ தவிர வாழ்க்கையே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ அதுவே யூஜி போகிறது அப்படிங்கிறது ரேட் ரொம்ப பாசிபிலிட்டி, காலேஜ் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே அதிகமாக இருக்கனால பிஜி யூஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் ட்ரை பண்றாங்கன்னா அங்க போகுது. நம்ம ஊர்ல மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ், அதனால என்ன நினைக்கிறோம்னா எங்க போனாலும் மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். உங்க மேல கேஸ் ஃபைல் ஆகுமா? ஓகே, சோ சார் யாராவது பிடிச்சாதானே அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எப்படின்னா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா, அதாவது எவ்வளவு பேர் தான் தப்பு பண்ணட்டும், அவ்வளவு பேர் மாட்டுறாங்க. மாட்டலங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க மாட்டினா உங்க லைஃப் என்ன ஆகும்? Hello techies, in today's podcast we connecting with one of our special guest. So further நிறைய பேத்துக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், ஜாப் போலாமா இல்ல அப்ராட்லாம் போய் படிக்கலாமா? நிறைய பேத்துக்கு அப்ராட் போய் படிக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்தாலுமே கூட எதுக்காக படிக்கணும், ஸோ அங்க படிச்சா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாமே அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண விட்டுறீங்க. இல்லைன்னா நிறைய பேத்துக்கு அது போறதுக்கு நிறைய மணி செலவாகும், எப்படி போகணும் ரோட் மேப்பே தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் லக்ஷ்மி நாராயணன் அவரோட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ மோர் தென் 2 decades 20+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட சோ இந்த ஒரு ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. யாரெல்லாம் அப்ராட்ல போய் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்களோ சோ அவரோட ஒரு A to Z என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, சோ அங்க போறதுல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு மணி ஸ்பெண்ட் ஆகும், சோ யாரெல்லாம் போகலாம், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண போறோம். சோ உங்களுக்கு உங்களோட கரியர் நெக்ஸ்ட் லெவல்ல அப்ராட்ல போய் ஸ்டடி பண்ணி எடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். மை பிளஷர். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களோட ஜேர்னி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், வாட் யூ ஆர் டூயிங், ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். So I am one of the director in Education Matters. I'm also a secretary at Global Education Career Forum. It's a non-profitable forum. We also closely work with non-mudalvanoda actually Tamil Nadu. Government of Telangana odiyum we closely work with actually. அது தவிர பாத்தீங்கன்னா almost ஒரு 100 engineering college and arts college la we have something called GCEL Global Education Cell nu solluvom. So we have a presence at the college itself actually. So இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா A to Z, அதாவது அவங்களுக்கு அவங்க 3rd year இருக்கும்போது அவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்ளிகேஷனா இருக்கட்டும், என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸாம் எடுக்கணும், அதுல இருந்து until the time they get the visa வரைக்கும் full and full we handle it. ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, ஜென்ரலா என்னன்னா, ஓகே ஒரு கன்சல்டன்ட் நீங்க போனாங்கன்னா அவங்க என்னன்னா எந்த கண்ட்ரி போகணும், இந்த கண்ட்ரி போகணுமா இல்ல என்ன யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி அப்ரோச் எடுக்க மாட்டோம். நம்ம என்ன அப்ரோச் எடுப்போம்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எங்க கேரியர் இருக்கு, அதாவது நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 50-60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, நான் கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின் எல்லாத்தையும், வெளிநாட்டுக்கு போறீங்க, படிக்க போறீங்க, நீங்க செலவு பண்ற மணி இன்வெஸ்ட்மெண்டா இல்ல எக்ஸ்பெண்டிச்சரா? எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நத்திங் டு வரி, எந்த கண்ட்ரிக்கு வேணா போங்க, என்ன யூனிவர்சிட்டிக்கு வேணா போங்க, எதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. பட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஆல்வேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிவ்ஸ் வாட், ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகே, சோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். சோ அப்படி ரிட்டர்ன் கொடுக்கணும்னா நீங்க அங்க கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும். சார் அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, there's a lot of government website is available. government கிளியரா சொல்லும் எங்க உங்களுக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதாவது ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க. சோ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நீங்க சிவில் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு சிவில் ஒருத்தன் படிக்கிறான்னா 15-20,000 சேலரி வாங்குறதே பெருசு. இதே சிவில் படிச்ச பையன் ஆஸ்திரேலியாவோ ஆர் நியூசிலாண்டோ ஆர் அயர்லாண்டோ போனாங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சு ஒரு 2 to 3 இயர்ஸ்ல
50-60 lakhs கம்ஃபர்டபுளா salary வாங்கலாம். ஸோ அது மாதிரி தான். ஏன்னா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்கள் எல்லாமே சார் நான் ஏஏ போகணும் ஏஏ தவிர வாழ்க்கையே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா ஃபீல்ட்லயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ட்ரிபிள் எடுத்துக்கீங்க, நீ ட்ரிபிள் பாதி இன்ஜினியரிங் காலேஜ்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவி வெஹிக்கிள்ஸ் நீங்க ட்ரிபிள் இன்னைக்கு படிச்சீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. செமிகண்டக்டர் இஸ் a பிக் இண்டஸ்ட்ரி. ஈஸி எடுத்துக்கங்க, ஈஸி படிச்சீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்க ப்ரொஃபைலுக்கு ஏத்தாப்புல எந்த கண்ட்ரியில உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ தைவான் செமிகண்டக்டர்லாம் எடுத்தீங்கன்னா தைவான்ல அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நிறைய கன்சல்டன்ட்டுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜெனரலா ஏதோ ஒண்ணுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்மளோட அப்ரோச் கொஞ்சம் ஹோலிஸ்டிக்கா இருக்கும். அதுதான் நம்மளோட டிஃபரெண்ட் ஆக்சுவலா. சூப்பர் கிரேட். ஸோ செமையா பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் பேக் டு பேக் எங்கள்கிட்ட இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங்கா பார்க்கணும்னா யாரோ ஒருத்தர் அப்ராட்ல போய் ஸ்டடி பண்ணணும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஓகே. பட் நான் பாக்குறது 90% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ராட் போகணுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் பத்தி திங்க் பண்ணாமே இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். சோ எதுக்காக அப்ராட் போகணும்? நான் இங்க இருக்கேன், காலேஜ் முடிச்சிட்டேன், அடுத்து நான் இங்க வேலைக்கு போறதுக்கு சென்னை பெங்களூர் மாதிரி வேலைக்கு போறதுதானே அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப்ல இருக்காங்க. ஒழிஞ்சு அப்ராட் போறதுனால என்னென்ன கிடைக்கும், ஏன்னா எதுக்காக அங்க போகணுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க. சோ ஒரு ஸ்டூடெண்ட் 12th முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு யூஜி டிகிரி ஒரு பிஜி டிகிரி இதை முடிச்சிட்ட ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்ராட்ல போய் எதுக்காக படிக்கணும், அங்க படிக்கனால எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டடா கிடைக்கும்? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது வந்து யூஜி வந்து நிறைய பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பெரிய क्वेश्चन மார்க். ஏன்னா வந்து ஒரு நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து பர் ஆனம் வந்து உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் 20 lakhs ஆயிரும். 10 to 15 lakhs வந்து டியூஷன் ஃபீஸ், அனதர் ஒரு 10 lakhs வந்து லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர். சோ அதனால 4 வருஷம் ஒரு அண்டர் கிராஜுவேட் படிக்கணும்னா 1 crore செலவாகும். எவ்வளவு பேரால 1 crore செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய क्वेश्चन ஆக்சுவலா. தோ இன்னைக்கு வந்து நிறைய எஜுகேஷன் லோன் பாசிபிள் இருந்தாலும் அது ஒரு பெரிய கொஸ்டினாவே இருக்கும். ஆனா மாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 லட்சம் ரூபாயில முடிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 15-20 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுல படிக்கணுங்கிறது ரொம்ப இன்னைக்கு வந்து மாஸ்டர்ஸ்ங்கிறது ரொம்ப நார்மலா நிறைய பேர் பண்றாங்க. ஓகே, கொஸ்டின் நான் எதுக்கு போகணும் அப்படிங்கறத கேக்குறீங்கன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்றேன் ஆக்சுவலா. நார்மலா நம்ம இந்தியால நீங்க வந்து இன்னைக்கு டெக்கா இருக்கட்டும் எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் ஆக்சுவலா ஓகே, நீங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்டோட ஆவரேஜ் சேலரி எடுத்தீங்கன்னா ஒரு சிட்டி காலேஜஸ்ல எனிவேர் பிட்வீன் 4 lakhs to 5 lakhs. டயர் 2 டயர் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட் மோர் தென் 3 lakhs. சின்ன எக்ஸாம்பிள் நீங்க இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி அவங்களோட என்ட்ரி சேலரி இஸ் 3.35. இன்னைக்கு என்ட்ரி சேலரி இஸ் 3.75. ஓகே, சோ அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஹையர் பண்ண கேம்பஸ்ல வந்து ஆவரேஜ் ஹையர் பாத்தீங்கன்னா 3.35, இன்னைக்கு 3.75. ஓகே, ஒரு 3.7 lakhsல என்ட்ரி ஆகுறான்னா ஒரு 10 lakhs 15 lakhs வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அட்லீஸ்ட் பாட் லைக்கிறோம் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆகுது ஆயிரும் ஆக்சுவலா. ஓகே, இன்னைக்கு ஒரு 3-4 lakhs வச்சுட்டு ஆர் ஈவன் 5-6 lakhs வச்சுட்டு கம்ஃபர்டபுளா வித் அ ஃபேமிலி பண்ண முடியுமா, அப்படி ஒரு லைஃப் லீட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चन மார்க் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, இதே அதாவது அது வந்து சேலரி மட்டும் நீங்க எஜுகேஷன் எடுத்துக்கங்க ஆர் மத்த விஷயம் எடுத்துங்க. அப்ப இந்தியால எஜுகேஷன் கிடைக்கலையா அப்படின்னு இல்ல. ஓகே, பட் பெட்டரா கிடைக்குமா அப்படின்னா ஆப்வியஸா தேர் ஆர் பெட்டர் கண்ட்ரீஸ் ஆர் தேர். ஸோ பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட் லைஃப். நீங்க சிங்கப்பூர் எடுத்துக்கங்க, இல்ல யூகே எடுத்துக்கங்க, இல்ல யூஎஸ் எடுத்துக்கங்க. டேப்ல வர தண்ணிய அப்படியே குடிக்கலாம். இந்தியால இன்னைக்கு டேப்ல வர தண்ணிய குடிக்க முடியுமா நம்மளால? அப்படி சோ குவாலிட்டி ஆஃப் லிவிங்கே ஒரு क्वेश्चन மார்க்கா இருக்கு. சோ அப்படின்னா எல்லாமே இந்தியா விட்டு போயிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆக்சுவலா அது வந்து தட் இஸ் நாட் த இது ஆக்சுவலா. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பை 2030 இந்தியா வில் பி த மேன் பவர் சப்ளையர் ஃபார் த வேர்ல்ட். அதாவது நம்ம இந்தியன்ஸோட ஆவரேஜ் மீடியன் ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 28. நீங்க யூரோப்ல மேஜர் கண்ட்ரி மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரி, அதாவது யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள கண்ட்ரிஸோட மீடியன் ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 45 to 50. ஜப்பான்ல எடுத்தீங்கன்னா 49, ஜெர்மனில எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 45, சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஃப்லி அபவுட் 40, யூஎஸ் எடுத்தீங்கன்னாலும் 38, 39. இந்தியாவோட மீடியன் ஏஜ் இஸ் 28. அப்படின்னா என்னன்னா நிறைய யூத் ஆர் ஹியர்.
So இவங்களுக்கு opportunities to work abroad is very high. Only two countries can supply manpower, India and China. There's a lot of countries do not want people from China. They wanted people from India. So it is a golden opportunity for youth go and settle in different places actually. That is one of the major reasons நான் சொல்லுவேன். ஸோ ப்ரைமரியாக அவங்களோட கரியர் எடுத்து கொண்டு போகிறதுக்கும் நல்ல ஒரு சேலரிக்காகவும் அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னா அப்ராட் சைட் திங்க் பண்ணலாம். கரெக்ட். ஸோ இப்போ அதுவே யூஜி போகிறது அப்படிங்கிறது ரேட் ரொம்ப பாசிபிலிட்டி, காலேஜ் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே அதிகமாக இருக்கனால பிஜி யூஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து போக முடியும். ஆமா ஆமா ஆமா. இப்போ ஒரு மாஸ்டர்ஸ் ட்ரை பண்றாங்க, இப்போ நான் யூஜி முடிச்சிட்டேன், அடுத்து நான் மாஸ்டர் போக போறேன்னா அவங்களுக்கு அங்க போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் டியூரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு கண்ட்ரில எவ்வளவு வரலாம் டைம்ஸ் கொடுப்பாங்க, எப்படி அவங்க கரியரை கொண்டு போற மாதிரி இருக்கும், அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி இருக்குமா, இல்ல ஒரு 3 to 5 yearsல ஏர்ன் பண்ணிட்டு பின்னாடி வந்துடலாமா, இல்ல எந்த மாதிரி இருக்கும் மாஸ்டர் சூஸ் பண்ணி அவங்க கரியரை கொண்டு போறாங்க? நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த கிளாரிட்டி இல்ல. சோ நம்ம ஊர்ல வந்து மாஸ்டர்ஸ் 2 years. அதனால என்ன நினைக்கிறோம்னா எங்க போனாலும் மாஸ்டர்ஸ் 2 years அப்படின்னு நினைக்கிறோம், விச் இஸ் ராங். நீங்க வந்து அயர்லாந்து எடுத்துக்கோங்க, யூகே எடுத்துக்கோங்க, நியூசிலாந்து எடுத்துக்கோங்க, ஈவன் கனடால கூட நீங்க 1 yearல மாஸ்டர்ஸ் முடிக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, ஈவன் பிரான்ஸ்லயும் நீங்க ஒரு 12 to 15 monthsல மாஸ்டர்ஸ் முடிக்கலாம். சோ இப்போ ஒரு கொஸ்டின் வரும், சார் 1 yearல மாஸ்டர் பண்ணா இது வேலிடா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருக்குமே தெரியும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, எல்லாருக்குமே பை நேம்ல தெரியும். ஏன்னா தே ஆர் இன் த டாப், ஆல்மோஸ்ட் இந்த டாப் 1 to 3ல ஆல்வேஸ் அவங்க இருக்காங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நீங்க மாஸ்டர் பண்ணாலும் 1 year தான் போதுமா? இப்போ உங்களுக்கு தெரியுதா வேலிடா இல்லையான்னு? ஓகே, சோ அதனால 2 years இந்தியால. சார் அப்பனா மத்த கண்ட்ரி எல்லாமே 1 year தான் கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க யூஎஸ்ல பண்ணீங்கன்னா 2 years, நீங்க ஆஸ்திரேலியால பண்ணீங்கன்னா 2 years, ஓகே, சிங்கப்பூர்ல பண்ணீங்கனாலும் 2 years. சோ அதனால கண்ட்ரிய பொறுத்து, ஓகே, சில சமயம் யூனிவர்சிட்டியை பொறுத்தும் நீங்க பண்ற கோர்ஸ பொறுத்தும் இட் கேன் பி 1 year ஆர் இட் கேன் பி 2 year. ஓகே, சோ நீங்க இந்த மாஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா எகெயின் கண்ட்ரிய பொறுத்து நீங்க என்ன கோர்ஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க்னு சொல்லுவாங்க, PSW அப்படின்னு. அதாவது வந்து சின்ன எக்ஸாம்பிள், கண்ட்ரி பை கண்ட்ரி போலாம். நீங்க ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா there are 3 kind of post study work இருக்கு. அதாவது 3 yearsல இருந்து 6 years வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும். நீங்க வந்து சிட்னி, மெல்பர்ன் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 years. ஓகே, ரீஜனல் சிட்டின்னு சொல்லுவாங்க, இப்போ பெர்த், அடிலைட் அங்கெல்லாம் பண்ணீங்கன்னா 4 years. ஓகே, இன்னும் ரீஜனலா போனீங்கன்னா யூ வில் கெட் 5 years ஆக்சுவலா. சோ அதனால சிட்டியை பொறுத்து நீங்க ஆஸ்திரேலியால எனிவேர் பிட்வீன் 3 to 5 years உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும். நீங்க நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 year மாஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா 3 year போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும். நீங்க கனடால 1 year 2 year மாஸ்டர்ஸ் முடிச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் 3 years போஸ்ட் ஸ்டடி ஒர்க். அயர்லாண்ட்லயும் யூகேலயும் 1 year மாஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா 2 years போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கும். யூகேல there is a possibilities 24 monthsங்கிறத 18 months ஆக்கிறதுக்கு டிஸ்கஷன் ஆன் ஆக்சுவலா. யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெம் ரிலேட்டட் போனீங்கன்னா, அதாவது வந்து 1 year போஸ்ட் ஸ்டடி ஒர்க் எக்ஸ்டெண்டபிள் டு 3 years அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. நான் ஸ்டெம்மா இருந்ததுன்னா 12 months தான். ஓகேங்களா? சோ இது மாதிரி இப்ப நீங்க சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிங்கப்பூர்ல நீங்க பப்ளிக் யூனிவர்சிட்டியில போனா மட்டும்தான் போஸ்ட் ஸ்டடி ஒர்க், பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடையாது. சோ போஸ்ட் ஸ்டடி ஒர்க்னா என்னன்னா, நான் வந்து படிக்கிறேன், மாஸ்டர்ஸ் முடிக்கிறேன், முடிச்ச உடனே 2 years 3 years எனக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க். அந்த டைம்ல ஐ ஹேவ் டு ஃபைண்ட் a job and company has to sponsor a visa for you. ஓகே, போஸ்ட் ஸ்டடி ஒர்க்ல இருந்து கம்பெனி விசா, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு இயர்ஸ் வேணா இருக்கலாம். கண்ட்ரியை பொறுத்து நீங்க PR அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க வந்து அயர்லாண்ட்லயோ, நியூசிலாண்ட்லயோ, ஆஸ்திரேலியாலாம் இருந்தீங்கன்னா 4 years அங்க இருந்து அவங்க ஒரு மினிமம் சேலரி, அந்த சேலரி வாங்கிட்டீங்கன்னா நீங்க PR அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சோ பட் யூஎஸ்லாம் இன்னைக்கு கிரீன் கார்டு வாங்குறதெல்லாம் 20-30 years வாங்கினாலும் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனா இருக்கு. பட் H1Bல நீங்க பாட்டுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் சுச்சுவேஷன். சோ ஓகே, நான் PR வாங்கிட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஆர் a permanent resident. ஓகே, அதுக்கப்புறம் சிட்டிசன் வாங்கிக்கலாம், நீங்க அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வாங்கலாம். உடனே நடக்காது, வேரியஸ் ப்ராசஸ், இட் மே ஈவன் டேக் 10 years கூட ஆகலாம். பட் அந்தந்த நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சோ சிட்டிசன்ஷிப் வாங்கினா என்னன்னா அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் கிடைக்கும். இப்ப நியூசிலாந்து பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 190+ கண்ட்ரீஸ்க்கு நீங்க விசாவே இல்லாம போலாம். அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த
ஐ மீன் ஸ்ட்ராங் பாஸ்போர்ட். ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி தான், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பாஸ்போர்ட். சிங்கப்பூர் எடுத்தீங்கனாலும் ஒன்னே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்லாம் இருக்கு. நீங்க வந்து சிட்டிசன் ஆயிட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் எஜுகேஷனும் மெடிக்கலும் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. ஓகே, எஜுகேஷனா உங்களுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும், மெடிக்கல் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இதுதான் ஜென்ரலா ஆக்சுவலா. பட் கண்ட்ரியை பொறுத்து, கோர்ஸை பொறுத்து திங்ஸ் வில் வேரி. ஸோ பிஜி டிகிரி அப்படிங்கிறது 1 year to 2 year இந்த ஒரு மினிமம் டியூரேஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் 2 to 3 years வரையும் அவங்க நம்ம இருந்து ஜாப் தேடி எடுத்துக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நம்ம கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்றதை பொறுத்து ஃபர்தரா நம்மளோட கரியர் அதுக்கப்புறம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இதுல ஒரு பாயிண்ட் ஒன்னு ஆட் பண்றது என்னன்னா பார்ட் டைம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதாவது படிக்கும் போதே மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரில வாரத்துக்கு 20 hours இருந்து 24 hours ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நான் சொன்ன கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, நியூசிலாந்து, பிரான்ஸ், துபாய், இந்த கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைம் ஒர்க்னால என்ன அட்வான்டேஜ்னா பார்ட் டைம் ஒர்க்ல வர பேமெண்ட் வச்சுட்டு, அதாவது மணியை வச்சுக்கிட்டு உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க பாத்துக்கலாம். சோ அதாவது டியூஷன் ஃபீஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க, உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் மந்த்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் மினிமம் 1 lakh ஆயிரும். அந்த லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க சம்பாதிக்கிற பார்ட் டைம் அமௌண்ட் வச்சு நீங்க உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஈவன் என்னோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட சோ இங்க இருந்து அவர் அங்க போயிட்டு தென் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி 5 to 10 lakhs வரையும் பே பண்ணி அங்க போயிட்டு தென் அங்க இருந்தே ரிமைனிங் காலேஜ் ஃபீஸ் பார்ட் டைமா earn பண்ணி கட்டிக்கிட்டோம். அங்க இருக்க லிவிங்கும் பாத்துக்கிட்டோம். வீட்ல இருந்துமே டிஸ்டர்ப் பண்ணல. சோ இங்க இருந்து வாங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுமே கூட திருப்பி கட்டிட்டார் ஒரு 1 to 2 year கேப்குள்ள. சோ அந்த மாதிரியுமே கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலாவும் பேசுவோம் கண்டிப்பா. சோ இப்ப அடுத்தபடியா இப்போ ஒரு அப்ராட்ல போய் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா உங்களோட சஜஷன் படி ஒரு பெஸ்ட் கண்ட்ரி, இந்த கண்ட்ரிக்கு ஒரு 3 கண்ட்ரிக்கு போகலாம்னா ஒரு டாப் 3ல எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன மாதிரியான கோர்ஸ் இருக்கு? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12th எடுக்கணும்னா பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் எடுத்தா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். எடுத்த உடனே இந்த ரெண்டு சஜஸ்ட் பண்ற மாதிரி இப்போ ஒரு அப்ராட் போய் படிக்கணும் இருக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வந்து இந்த கண்ட்ரில இந்த கோர்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்கு, சோ முடிச்சீங்கன்னா போகலாங்கிற மாதிரி ஒரு டாப் ஒரு 1 or 2 3 விஷயங்களை ஷேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் ரிலேட்டட், அதாவது வந்து ஏஐயா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், நானோ டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இட் கேன் பி ஆஸ்திரேலியா, இட் கேன் பி நியூசிலாந்து, இட் கேன் பி சிங்கப்பூர், இட் கேன் பி அயர்லாந்து. இந்த 4 கண்ட்ரி நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. ஏன்னா அயர்லாந்து எடுத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் சிலிகான் வேலி ஆஃப் யூரோப்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து மேஜர் ஐடி கம்பெனி கூகுளா இருக்கட்டும், மெட்டாவா இருக்கட்டும், டிக்டாவா இருக்கட்டும், இதோட கார்பரேட் ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா அயர்லாந்து. ஆல்மோஸ்ட் 1500+ MNC ஆர் தேர். ஆக்சுவலா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஸோ அயர்லாந்து. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவா எடுத்துக்கோங்க, இட் இஸ் அ ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா. டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட்லாம், சைபர் செக்யூரிட்டிலாம் இட் இஸ் ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா. நியூசிலாண்டையும் ஐடி ரிலேட்டட் தேர் பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். இது மாதிரி ஒரு கோர்ஸுக்கும் அந்தந்த, நான் வந்து எல்லா கோர்ஸுக்குமே இந்த கண்ட்ரியான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இல்லை. இப்ப நீங்க வந்து பயோடெக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அயர்லாந்து கேன் பி a very good country ஆக்சுவலா. ஏன்னா 40% ஆஃப் ஃபார்மா எக்ஸ்போர்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பாத்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் அயர்லாந்து. 9 out of 10 ஃபார்மா பிக் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் அயர்லாந்து. நம்ம ஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம்ல, ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஆர் பிரெயினுக்கு, 80% ஆஃப் ஸ்டன்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் அயர்லாந்து. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். சிவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கேன் பி அயர்லாந்து, இட் கேன் பி ஆஸ்திரேலியா, இட் கேன் பி கனடா, இட் கேன் பி நியூசிலாந்து. சிவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோலியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் கேன் பி அகைன் சிவில். துபாய் ஆல்சோ a very good place. துபாய் அகைன் பெட்ரோலியம் எடுத்தீங்கன்னா கனடா அண்ட் துபாய். ஸோ அதனால எந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படிங்கறத பொறுத்து தான் கண்ட்ரிங்கிறது டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல உங்க மார்க்குக்கு ஏத்தாப்புல எகைன் யூனிவர்சிட்டிஸ். எகைன் இதுல கொஸ்டின் வரும், சார் வெளிநாட்டுக்கு போகணும்னா நல்லா படிக்கிறோமா? நல்லா படிக்கணும்னா 80-90% வாங்கினாதான் வெளிநாட்டுல போய் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க 60-70% இருந்தாலும், ஈவன் நீங்க அரியர் வச்சு பாஸ் பண்ணி இருந்தாலும் வெளிநாட்டுக்கு இன்னைக்கு போலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் ஒரு உண்மையாலுமே வா வெளிநாட்டுக்கு போகணும்னா நல்லா படிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு இன்ஜினியரிங், நீங்க தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னா எவ்வளவு மார்க் வேணும்? இதர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ ஆர் கவுன்சிலிங்கோ. கவுன்சிலிங்ல ஓகே நீங்க வந்து நல்ல காலேஜ் வேணும்னா அதிகமா வேணும். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்படி எல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் நீங்க ஒரு 60% 70% 12th இருந்தாலும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். எந்த காலேஜ்ல வேணாலும், எக்ஸப்ட் அண்ணா யூனிவர்சிட்டி, SSN, இவங்க எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது.
மற்ற காலேஜ்ல எல்லாம் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதே மாதிரி தான் அங்க மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு கிடையாது, பட் ஜென்ரலா இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது. சோ அதுல தான் ஒரு பெரிய டவுட்டே இருந்த விஷயம். நிறைய பேருக்கு வந்து லேக்கா இருக்க விஷயமே, நான் வந்து காலேஜ்ல ஒழுங்கா படிக்கல, நான் வந்து 12th தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தேன், நான் எப்படி போய் அங்க இங்கிலீஷ் பேசுறது, என்னால இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிட்டு போயிட முடியுமா? லைக் வந்து இப்போ தமிழ் மீடியத்துல 12th வரைக்கும் படிச்சிட்டேன், காலேஜ்லயுமே ரொம்ப இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கல, பேசிக்கா அப்படி இப்படின்னு நான் பாஸ் பண்ணிட்டேன். பட் இப்ப என் கரியர் மேல ரொம்ப எனக்கு சீரியஸ் இருக்கு, நான் இப்ப நினைச்சாலும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு போறதுக்கு பாசிபிளா, அதுக்கான டியூரேஷன் எவ்வளவு நாள் கிட்ட எடுத்துக்கும்? இப்ப நான் முடிவு எடுத்தேன்னா எத்தனை நாள்ல நான் என்ன ரெடி பண்ணி விடுவீங்க, எத்தனை நாள் நான் ரெடி ஆகி போகலாம் அப்படிங்கிற விஷயம்க்கு. அதாவது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க நான் முதல்வரோட சேர்ந்து எவ்ரி இயர் ஒரு 500 சில்ட்ரனை இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் IELTS சொல்லுவோம், TOEFL சொல்லுவோம், அந்த எக்ஸாம்ல ஒரு 40 hours ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்டே ட்ரெயின் பண்றோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க ட்ரெயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல கிளியர் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 500 பேர் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. 10th 12th உங்களோட இங்கிலீஷ் ஸ்கோர் ஒரு 65 to 70% மார்க் இருந்ததுன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது உங்களுக்கு பெரிய கம்பு சூத்திரமே இல்லை ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அது நீங்க அந்த அளவுக்கு இருந்ததுன்னா பண்ணிடலாம். ஸோ எவ்வளவு நாள் ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படின்னா ஒரு 2-3 months, ஒரு 1 month கோர்ஸ், ஒரு 2-3 months ஃபாலோ, அதை வந்து நாங்க சொல்றதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா வெளிநாட்டுக்கு போகலாம். நான் ஒரு கொஸ்டின் வரும், சார் இந்த எக்ஸாம்லாம் இல்லாமயே நான் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் போகலாம். நீங்க பிரான்ஸ் எடுத்துக்கங்க, பிரான்ஸுக்கு IELTS தேவையில்லை. ஓகே, துபாய் எடுத்துக்கங்க, IELTS தேவையில்லை. ஆக்சுவலா கரண்ட்லி UKக்கும் IELTS தேவையில்லை. சோ இதனால நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, சார் IELTS தெரிஞ்சாதான் போக முடியும், எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா IELTS TOEFL எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு அது புரியணும். புரியலைன்னா அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அதாவது நீங்க தெரியாத லாங்குவேஜ் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அதனால கட்டாயம் புரியணும், அதை இங்க கத்துக்கிட்டு போறதுதான் நல்லது. கிரேட். எஸ், ரீசெண்டா நான் சொல்லியிருந்தேன், அவர் என்னோட ஃப்ரெண்ட் கூட UK ட்ரை பண்ணதுக்கு IELTS இல்லாத ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணியிருந்தாங்க, அங்க அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதனால அதை எழுதாமே ஓரளவுக்கு இங்கிலீஷ் மேனேஜ் பண்ணிட்டு மைக்ரேஷனை கிளியர் பண்ணி தென் உள்ள போயிட்டாரு. வெரி குட், வெரி குட். சோ இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேரியரா அப்ராட்ல போய் படிக்கலாம்னு வரப்போ இந்த ஒரு விஷயம் வரும், லைக் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கலாம் போக முடியுமா ஒரு விஷயம். செகண்ட் பேரியரா ஓகே இதெல்லாம் நல்லா பண்ணிட முடியும்னு கான்ஃபிடன்ட் வந்தாலும், ரெண்டாவது பேரியரா வந்து நிக்கிறது மணி எவ்வளவு செலவாகும். எங்க வீட்டுல ஆல்ரெடி வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி எங்க வீட்டுல அமௌண்ட் ஜீரோல இருக்காங்க, நான் போனாதாங்கிற சுச்சுவேஷன் அளவுக்கு இப்ப ஸ்டாண்ட் அவுட் நிக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு ஜீரோ சுச்சுவேஷன்ல என்னால போக முடியுமா, இல்லைன்னா மணி அரேஞ்ச் பண்றதுக்கு எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போக முடியும்? உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து கூட அரேஞ்ச் பண்ணி போயிருப்பாங்க, அதுக்கான வழிகள்லாம் என்னென்ன இருக்கு? சிம்பிள் எக்ஸாம்பிள், முன்னாடி எல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும்னா 50-20 லட்சம் ரூபாய் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இது. இன்னைக்கு வந்து ஒரு 10-15 lakhsலயே மாஸ்டர்ஸ் பண்ணலாம். இன்னொரு ஒரு பெஸ்ட் வந்து அதுல ஒரு 80% 90% வரைக்கும் பேங்க் உங்களுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சார் பேங்க் ஃபண்ட் பண்றதுன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா, கொலாட்ரல் கேட்பாங்களா, அதாவது செக்யூரிட்டி டாக்குமெண்ட் கேட்பாங்களா, ஆல்ரெடி நாங்க வந்து ஹோம் லோன் கட்டிட்டு இருக்கோம், அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாது, இல்லைன்னா வீடே இல்லை, வேற எதுவும் டாக்குமெண்டே இல்லை அப்படின்லாம் கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு பேங்க் எந்த வித கொலாட்ரல் செக்யூரிட்டியும் இல்லாம எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சார் உண்மையாலுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, இந்தந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு. ஏன் சார் அந்த யூனிவர்சிட்டினா, அந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு அதாவது என்னன்னா, அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பே பண்ணிடுறாங்க. அந்த டிஃபால்ட் இல்ல. ஸோ அதனால அது அரௌண்ட் 2500 யூனிவர்சிட்டி அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி அதுல வந்துருது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா கொலாட்ரல் இல்லாமலேயே அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து அது வந்து மித்துன்னு தான் சொல்லுவேன். முன்னாடி ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சேலஞ்ச் எல்லாம் இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 13-14 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பர் ஆனம் எல்லாம் போயிருக்காங்க. சோ அது வந்து இன்னைக்கு ஒரு தடையே இல்ல. மணியும் பிரச்சனை இல்ல. சோ எப்படி இருந்தாலுமே ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரெடி பண்ணி தான் மூவ் ஆகுறாங்க. ஆமா ஆமா. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு போய் ஸ்டடி அப்ராட்ல படிக்கிறதுனால, அஸ் வெல் அஸ் அந்த கரியர் வைஸ்லயும் மணி வைஸ்லயும் பாத்துறோம். அடுத்த விஷயம், இதுக்கான ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது. பிகாஸ் ஆஃப் எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து பீப்புள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு நேட்டிவ் ஹோம் டவுன்ல இருக்கேன், நான் ஒரு வில்லேஜ்ல இருக்கேன்,
நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன எடுத்து வைக்கணும். இப்போ சென்னையில, பெங்களூர்ல, கோயம்புத்தூர்ல நிறைய பேர் எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க. பட் எங்களோட டவுன் சைட்ல இப்ப நான் இருக்கேன், ஆன்லைன்ல தான் ஏதாச்சும் பண்ணிக்க முடியுமா? இல்லைன்னா நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன், லைக் வந்து ஒரு டவுன்ல இருக்கேன், இங்க பெருசா சப்போர்ட் எதுவும் கிடையாது, இப்போ நான் ஆன்லைன்ல இந்த வீடியோ பாக்குறேன், அடுத்து நான் என்ன ஸ்டெப்லாம் எடுத்து வச்சா போகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, நீங்க வந்து என்னோட நான் லிங்க் கொடுக்க சொல்றேன். ஆக்சுவலா நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு என்னோட லிங்க் கொடுங்க. என்னோட லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த வெறும் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணுங்க. நீங்க சென்னை வரணும்னு இல்ல, நீங்க வந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர்ல எங்க இருந்தாலும் அங்க இருந்தே உங்களுக்கு உங்களோட யூனிவர்சிட்டில இருந்து, அப்ளிகேஷன்ல இருந்து, உங்களுக்கு எஸ்ஓபில இருந்து, அதாவது வந்து பேங்க் லோன்ல இருந்து விசா வரைக்கும் ஆன்லைன்லயே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல நான் முதல்வரோடு சேர்ந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க இங்க வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எங்க இருந்து வந்தாலும் இதை பண்ணலாம். ஆக்சுவலா ஏன்னா நாங்க ஜூம்ல கனெக்ட் பண்ணலாம். இல்ல சார் நான் வந்து நேரா தான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனி டைம் வரலாம். சென்னை வந்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு, மீட் பண்ணலாம். எவ்ரி சாட்டர்டே ஐ மீட் பேரண்ட்ஸ் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அது மட்டும் இல்ல, ஆனா வரணுமா மேண்டேட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா மேண்டேட்டரி கிடையாது. எங்க வேணா இருந்து நம்ம ஜூம்ல கனெக்ட் பண்ணலாம். வில் பி ஏபிள் டு சப்போர்ட் யூ. சார் இந்த விசாக்கு இன்டர்வியூக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா அது யுஎஸ்ஆ இருந்தா மட்டும் நீங்க கான்சுலேட்டுக்கு வரணும். மற்றதெல்லாம் விஎஃப்எஸ்லயோ இல்ல அந்தந்த கான்சுலேட்லயோ சப்மிட் பண்ணணும். அதுக்கு நீங்க கட்டாயம் வந்துதான் ஆகணும். மத்த எதுக்குமே வர தேவையில்லை. சோ 1 or 2 3 டைம்ஸ் ஃபார்மாலிட்டி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு மட்டும் வந்துட்டா போதும். ரிமைனிங் அங்க இருக்கணும், நீடட் இல்ல. ஆமா ஆமா. ஆனா இப்ப நிறைய பேருக்கு வந்து இன்னொரு பெரிய சேலஞ்சா இருக்கிறது, எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் நான் காலேஜ் முடிச்சு டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் மேரேஜ் ஆயிட்டேன், பட் இப்ப எனக்கு ஆர்வம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஒரு கேப் விழுந்துருது. காலேஜ் முடிச்சுட்டு இப்ப அவங்க சீரியஸ் எடுக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பீப்புள் எல்லாருமே ட்ரை பண்ணலாங்களா? ஓகே, ஜென்ரலா வந்து அதாவது வந்து 2 விதமான பீப்புள். ஒன்னு வந்து நான் சார் ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு இப்ப போலாமா, இல்ல 5 இயர்ஸ் ஆச்சு இப்ப போலாமா அப்படின்னா கட்டாயம் போலாம். அன்டில் நீங்க 30-31 இயர்ஸ் வரைக்கும் ரிலவெண்டா ஒர்க் பண்ணிட்டு அந்த ஃபீல்ட்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஈவன் சில பேர் நான் மேரேஜ் ஆயிடுச்சு டிபெண்டோட போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அதுவும் பாசிபிள். இப்ப நியூசிலாந்து ஆர் ஏர்லியர் கனடாவும் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சில ப்ரோக்ராம் மட்டும் கனடா ஆஃபர் பண்றாங்க. உங்க ஒய்ஃபையும் கூட்டு போறதுனாலும் போலாம் ஆக்சுவலா. ஓகே, சோ தட் இஸ் பாசிபிள். சில பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு போவாங்க. 80-85% பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு போவாங்க, ஆர் 1 or 2 இயர்ல போயிருவாங்க. ரொம்ப ஒரு 5 to 10% ஆஃப் பீப்புள் தான் வந்து மோர் தென் 5 இயர்ஸ். ஓகே, ஒரு அன்டில் 30-31 இயர் உங்களுக்கு ஏஜ் வரைக்கும் தாராளமா போகலாம். இட் இஸ் பாசிபிள் ஆக்சுவலா. சோ இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு புது கண்ட்ரிக்கு போறோம், நம்மளோட ஊர்ல நேட்டிவ் டவுன்ல இருந்துட்டோம், அங்க இருந்து சென்னை, பெங்களூர் மாதிரி சிட்டிக்கு வந்து தங்குறதே தடுமாற்றமா இருக்கும். இப்ப அதெல்லாம் தாண்டி வேற கண்ட்ரி போறோம், அங்க நமக்கு சேஃப்டி இருக்குமா, அங்க நம்மளால இருந்துக்க முடியுமா, அங்க என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும், அதுவே இப்ப ஃபீமேலா இருந்து போறாங்க, சிங்கிள் உமனா அப்படின்னா அவங்களால போய்க்க முடியுமா, அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் நிறைய பேருக்கு, அந்த பயங்கள்லாம் இருக்கும், என்னப்பா அங்க போக முடியுமா அப்படின்ட்டு. இப்ப நீங்க அது எப்படி இருக்குங்க? இப்ப வந்து நீங்க அயர்லாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது வந்து பீஸ் இண்டெக்ஸ்ல வந்து நம்பர் 3, அதாவது சேஃப்டில வேர்ல்டு வைடு நம்பர் 3 ஆக்சுவலா. ஸோ நீங்க நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல நம்பர் 1, வேர்ல்ட்ல நம்பர் 1. ஸோ இது மாதிரி நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போறீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த கண்ட்ரி சேஃப்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில நீங்க லேண்ட் பண்ணும்போது யூனிவர்சிட்டியே அலுமினிய வச்சுட்டு உங்களை பிக்கப் பண்ணிட்டு ஓகே உங்களோட அகாமடேஷன் எங்கவோ நீங்க எங்க புக் பண்ணிருக்கீங்களோ அங்க டிராப் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் வந்து நீங்க வந்து பிஃபோர் போறதுக்கு முன்னாடியே அந்த யூனிவர்சிட்டியோட அலுமினியோட கனெக்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு லிங்க்டின்னா இருக்கட்டும், சோசியல் மீடியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். நிறைய தமிழ் கம்யூனிட்டியே இருக்கு, நீங்க தமிழ் கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 வீக்ல நீங்க இவங்கள்ட்ட பேசிட்டீங்கனாலே அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங்க, எது இது பண்ணலாம் எது இது பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலா இதை வச்சுட்டே நீங்க கலந்துக்கலாம். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பல் ஆஃப் இண்டெக்ஸ் அதை பார்த்துட்டீங்கன்னா போதும், அந்த கண்ட்ரி சேஃபா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ எந்த ஒரு பீப்புளா இருந்தாலும் if they like to go அவங்களால போகும். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 30 to 35% of people who's going abroad are girls. ஸோ அதனால சேஃப்டியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசியும் இருக்கு.
ஸோ சேஃப்டி கன்சர்ன் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களே வார்னிங் கொடுத்துருவாங்க. சோ இப்ப இதே மாதிரி ஒரு சில இடத்துல மேரேஜ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் அங்க போயிட்டு நாங்க வேலை பார்த்துக்கிறோம், பட் ஒய்ஃப் நல்லா படிச்சிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு பெருசா எஜுகேஷன் இல்ல, பட் இருந்தாலுமே அவங்கள விசால கூட்டு போயிட்டுமே அங்க போய் என்னோட ஃபேமிலியோட நாங்க இருந்துக்க முடியுமாங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் எதிர்பார்க்கறாங்க. அப்படியுமே பாசிபிள். நான் சொன்ன மாதிரி டிபெண்டன்ட் விசால யாராவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க ஒரு யூனிவர்சிட்டி அப்பாயின்மெண்ட் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் ஆகிட்டு இன்னொருத்தர் டிபெண்டா போலாம். ஸோ டிபெண்டா போகும்போது அவங்க பார்ட் டைமும் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது கண்ட்ரியை பொறுத்து இருக்கு, விசா ரூல்ஸை பொறுத்து இருக்கு, மாறும். பட் இட் இஸ் பாசிபிள். அதே மாதிரி இப்போ அப்ராட் போறதுக்கே இப்போ ஒரு கல்ச்சராவே செட் ஆயிருக்க விஷயம், இட்ஸ் மேபி ரைட் ஆர் ராங், நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் அட்மிஷன்ஸ் அங்க போட்டுட்டுமே ஜஸ்ட் லைக் தட் அங்க போயிட்டு தென் காலேஜ் சேராம அங்க இருந்து ஒரு 3 to 5 years ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க, அங்க இருந்து ஒரு பிளாக் மார்க்கோட ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இந்த மாதிரியான பாத்தையுமே நிறைய பேர் சூஸ் பண்ணிடுறாங்க. மேபி இதுதான் வந்து ஒரு கரெக்டான பாத்தோன்னு நான் ரீசன்ட் டேஸ்ல நிறைய பாக்குறேன். சோ அந்த விஷயங்கள் இட்ஸ் ரைட்டா? சோ அதனால என்னன்னா பேக் ஃபயர்லாம் உங்களுக்கு வரும். அதாவது இப்ப எப்படின்னா, சார் நான் கார் நல்லா ஓட்டுவேன், ஆனா எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்ல. ஓகே, சோ என்ன ஆகும்? நீங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்க மேல கேஸ் ஃபைல் ஆகுமா? ஓகே, சோ சார் யாராவது பிடிச்சாதானே அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எப்படின்னா, எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா, அதாவது எவ்வளவு பேர் தான் தப்பு பண்ணட்டும், அவ்வளவு பேர் மாட்டலங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க மாட்டினா உங்க லைஃப் என்ன ஆகும், உங்களோட ஃபேமிலி லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உங்களால உங்களோட ஃபேமிலியோட லைஃபே கேள்விக்குறியாயிரும். சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டே லைஃப்ல பண்ணாதீங்க. ஓகே, இந்த மாதிரி ஷார்ட்கட்டே வேண்டாம். ஒழுங்கா போக முடிஞ்சா போங்க, இல்லாட்டி போகாதீங்க அப்படிங்கறது தான் என்னோட வேண்டுகோள்னு சொல்லுவேன் நான். சிம்பிள். ஓகே, சோ நம்ம வந்து நைட்டு படுத்தா நிம்மதியா தூங்கணும். ஒரு நாளும் ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிற வாழ்க்கை வாழ்றதுக்கு வாழாமையே இருக்கலாம். சோ இப்ப அதுவே அங்க போய் காலேஜ் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு அங்க ஒரு கரியர் பாத்லாம் செட் ஆகல. எக்ஸாம்பிள் நான் 2 years அங்க போய் மாஸ்டர் பண்ணிட்டேன், நான் வேலை 1 வருஷம் தேடினேன், எனக்கு கிடைக்கல, திருப்பி நான் இந்தியா வந்துட்டேன். எந்த கண்ட்ரில படுத்தாலும் சரி நான் திருப்பி இந்தியா வந்துட்டேங்கிற பட்சத்துல இங்க அவங்க கரியர் அடுத்தபடியே கொண்டு வந்து முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரிஸ்க் எடுத்து அங்க போயிட்டாங்க, இன்ஃபேக்ட் ஆஃப் ஒரு ஃபெயிலியர்ங்கிற விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்தாலும் மேனேஜபிளா அதை வச்சு ஒரு பெட்டரான விஷயத்துக்கு போய்க்க முடியும். இதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து உங்களால எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுங்க. யாரோ ஒருத்தன் 70-80 லட்சம் செலவு பண்ணி அப்ராட் போறாங்கிறதுனால நீங்க போகாதீங்க. உங்களால வந்து என்னால 15 lakhs தான் ரிஸ்க் எடுக்க முடியும், என்னால 20 lakhs தான் ரிஸ்க் எடுக்க முடியும்னா அதை மட்டும் எடுங்க. பை சான்ஸ் ஓகே, உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் 2 years இருக்கு, அதை நீங்க ஒர்க் பண்றீங்க, 50% தான் என்னால கடன் அடைக்க முடியல, திரும்பி வரணும்னா நாளைக்கு இந்தியாவில வந்து ஜாப் எடுத்தா அதை பே பண்ற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுங்க போதும். இன்னைக்கு அதை தவிர நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 150 ஸ்காலர்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். எனிவேர் பிட்வீன் 10% இருந்து 100% வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்ல வேவர் இருக்கு. சோ இந்த ஸ்காலர்ஷிப் மூலியமா ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுன்னா, சார் நான் வந்து 90% மார்க்லாம் இல்ல, 80% தான் மார்க், எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னா, ஈவன் தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் 70% மார்க், அவங்க ப்ரொஃபைல் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால எந்த அளவுக்கு உங்களால ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுங்க. சார் என்னால ரிஸ்கே எடுக்க முடியாது அப்படின்னா பெட்டர் டோன்ட் ஈவன் கோ தேர் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ நீங்க இல்ல சார் என்னால அந்த ரிஸ்க் எடுக்க முடியும், அங்க போய் நான் எப்படியாவது பொழைச்சுப்பேன் அப்படின்னா நிறைய பேர் அது மாதிரி பண்றாங்க. ஸோ 90% நீங்க அங்க போய் ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு 90% பாசிபிலிட்டிஸ். ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒழுங்கா படிக்காம ஒன்னும் கத்துக்காம அங்கேயும் போய் பாத்தீங்கன்னா காசை கொடுத்து அசைன்மெண்ட் வாங்கி காலேஜ்ல சப்மிட் பண்ணிடுவாங்க. 20 hours தான் ஒர்க் பண்ணலாம்னா 20 ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அங்க பார்ட் டைம் போறதுக்கு போல படிக்க தான் போறாங்கிறது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க்கை வாங்கினாங்கன்னா, நல்ல ஸ்கில்ல கத்துக்கிட்டாங்கன்னா வேலை வாங்கிடலாம். மோர் பார்ட் டைம் ஒர்க் பண்ணாங்கன்னா பின்னாடி கஷ்டப்படுவோம். சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாம போயிட்டு ஒரு 2 yearsக்கு பார்ட் டைம் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டு கரியர்ல மிஸ் பண்ணிடுறதுனால நிறைய பேர் ஆஃப்டர் ஸ்டடீஸ் ஜாப் எடுக்க முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ அந்த விஷயத்துல ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். சூப்பர், கிரேட் பிரதர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா உங்களோட சைட்ல இருந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஒரு சக்சஸ் ஸ்டோரி, இப்படி இருந்த ஒரு பர்சனுமே கூட இப்படி போய் லைஃப்ல இந்த அளவு கரியர் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி, ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு, அவரோட ஜேர்னி இருக்கு, மற்ற பீப்புளுக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, அவராலே முடிஞ்சு ஐ கேன் ஏபிள் டு டு இட் இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா அந்த ஒரு ஜேர்னியோட முடிச்சுக்கலாம். யாராச்சும் அப்படி இருக்கவங்க இருக்காங்க? நிறைய பேர் சொல்லலாம். இப்ப கூட இந்த வருஷம் கூட ஒரு
5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு SC ST ஸ்காலர்ஷிப் மூலமா 35 lakhs ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா ஒரு 4 years முன்னாடி நல்ல ஞாபகம் இருக்கு, கோவிட் முடிஞ்ச அந்த இயர் அவங்க அப்பா வந்து டிரைவர், ஒரு ஒன் ஆஃப் த வெல் நோன் காலேஜ், அதுல டிரைவர், அந்த பஸ்ஸுக்கு டிரைவரா இருக்காரு. அந்த பொண்ணை வந்து அயர்லாண்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனுப்பிச்சு விட்டேன். இன்னைக்கு 35 lakhs சேலரி வாங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ ஒரு ஸ்டோரி நல்லாவே ஞாபகம் இருக்கு. அப்பா கிடையாது, அவங்க அம்மா தான் வந்தாங்க ஒரு 3-4 years முன்னாடி. ஆக்சுவலா அம்மா தான் வந்தாங்க. சார் எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா நீங்க உங்களால ரிஸ்க் எடுக்க முடியும்னா ஒரு 10 lakhs 15 lakhs உங்களால பண்ண முடியுமா? பரவாயில்லைங்க பையனுக்காக பண்றேன் அப்படின்னாங்க. அப்ப ஒரு 3-4 years முன்னாடி UK அந்த பையனை அனுப்பிச்சு விட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40,000 pounds சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. சொல்ல இது மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டில் ஞாபகம் இருக்கு, விஜயவாடால வந்து ஒரு வாட்டி ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பஞ்சா யூகேக்கு அனுப்பிச்சோம். ஆக்சுவலா அது ஆல்மோஸ்ட் ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து யூகேல PR வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். பட் சில ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம உண்மையாலுமே வந்து நம்மள ஃபீல் குட் கிடைக்கும். ஓகே நம்ம பண்றது ஏதோ ஒரு 10 பேருக்கு பெனிஃபிட் இருந்தாலும் ஓகே அந்த நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன்ல இந்த கவர்மெண்ட் மூலியமா ஒரு 35 lakhs ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தோம். அவங்களாம் இல்லாட்டி போகவே முடியாது அவங்களாலாம். ஏன்னா அவங்களோட சேலரி பர் ஆனமே பாத்தீங்கன்னா 3-4 lakhs தான் ஆக்சுவலா. ஸோ 35 லட்சம் ரூபாய் நல்லா படிக்கிற பசங்க 35 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ நம்மளோட வேலை என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏத்தாப்புல இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த சாட்டிஸ்பாக்சன் கொஞ்சம் டிஃபரெண்ட் லெவலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நிறைய கிரேட். ஸோ சூப்பர். ஸோ அவங்களாலே முடியுதுன்னா டெஃபினட்டா எனிஒன் தே இன்ட்ரெஸ்டட், அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னா கண்டிப்பா எந்த தமிழ்நாட்டில் எந்த மூலையில இருந்தாலும் அவங்களால போக முடியுங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் மூலியமா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இதை தாண்டியுமே ஃபர்தரா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கனாலுமே ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அவங்களோட லிங்க்ஸ் மேற்கொண்டு இன்ஸ்டாகிராம் பேஜோடதுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களோட யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்லயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே அட்டாச் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட ஃபர்தர் ஸ்டெப்பை ஸ்டடி அப்ராட் நோக்கி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். தேங்க்யூ so much for joining with us. My pleasure. Thanks for inviting me. All the best to all the listeners. Thank you so much.